ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராமாவோட லாஸ்ட் எபிசோட் எது வரைக்கும் பார்த்துருந்தோன்னா, நம்ம கேங்கு கிட்ட திருடங்க காசை பறிக்க முயற்சி பண்ணுவாங்க. இவங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி இருப்பாங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே இப்போ சார் கிட்ட தான் போய் நிற்கிறாங்க 3 பேரும். அவங்க சார், என்னாச்சு, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, ஒழுங்காக சீக்கிரமாக வீட்டுக்கு போக மாட்டிங்களா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதை கேட்ட ஜியாங்க, சார் நான் பார்த்துக்கிறேன் சார், என்கிட்டலாம் யாரும் மோத முடியாது அப்படின்னு அவன் பேச, உன் கழுத்தை தான் ஃபர்ஸ்ட் அவன் வச்சு நெரிச்சானாமே ஜியாங் கிட்ட அவங்க சார் கேட்க, ஜியாங் அப்படியே ஸ்லோ மோஷன்ல திரும்பி சங்க பார்க்குறான். எதுக்கிட்ட இப்போ எல்லாத்தையும் சொன்னேன், இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு திட்டிட்டு இருக்கும்போதே, சரி விடுங்க, இனிமேல் கேர்ஃபுல்லாக இருங்க, நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படி சொல்லி அனுப்பிச்சு விட, ஆப்போசிட்டாக கிளாஸ் லீடர் பொண்ணு ஓடி வந்து, உங்களுக்கு என்னாச்சு, நல்லா இருக்கீங்கல்ல, இப்போ எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு விசாரிச்சிட்டு இருக்கா. ஜியாங்கு, இரு உன்னை கொல்ல போறேன்டா அப்படின்ட்டு சங்க துரத்திக்கிட்டு ஓடுறான். கேள்விப்பட்ட கியூ வந்து இவங்களை பார்த்து பேசலான்னு வருவா. ஆனால் இவங்க ஹாப்பியாக ஒன்றா போகிறத பார்த்தோன்னே கடுப்பாகி பொசசிவ்ல அவள் கேட்காம ஓடி போயிடுவா. கிளாஸ் ரூமில் புதுசாக வந்த பொண்ணு படிச்சிட்டு இருக்கா. அந்த பொண்ணு பேர் நம்ம டியூன்னு வச்சுக்கலாம். பெண்ணு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு வேறு கிளாஸ் போயிட்டா அவங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்துருமான்னு டியூ கிட்ட கேட்க, அதை பற்றி எனக்கு தெரியாது, நான் படிக்க தான் ஸ்கூல் வந்தேன், ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்க வரல அப்படின்னு அவன் கலாச்சி விட்டுட்ருக்க. அதே சமயம் கிளாஸ் லீடர் பொண்ணு ஓடி வந்து டியூ கிட்ட, ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, நீ ஆல்ரெடி சேர் லீடிங்கில் இருந்திருக்கல, வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்க, எனக்கு டைம் இல்லை, என்னால் வர முடியாது அப்படின்னு அவன் சொல்லிடுறா. உடனே கிளாஸ் லீடர் பொண்ணு, நம்ம கிளாஸுக்காக இது கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சட்டை போட வர, நம்ம சென்னை, சரி விடு, நீயே ஆல்ரெடி நல்லா தானே ஆடுற, நீயே பார்த்துக்கோ, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறா. அவள் போனதுக்கு அப்புறம் டியூ சென்னுக்கிட்ட, வேறு கிளாஸ்க்கு போகிறதுனாலும் மட்டும் ஃப்ரெண்ட்ஸு பிரிய மாட்டாங்க, அவங்களுக்குள்ள வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அதை நாம் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவா. அடுத்து டேலண்ட் ஷோலாம் முடிஞ்சிருது. நம்ம கிளாஸ் செகண்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம கிளாஸ் லீடர் பொண்ணு, வாங்க நான் உங்களுக்கு மில்க் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம கேங்கை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. கரெக்டாக இதை தூரத்தில் இருந்து நம்ம கியூ பார்த்துட்ருக்கா. அப்போ சென்னு கரெக்டாக இது மாதிரி நாங்கள் மில்க்கு குடிக்க போகிறோம், நீயும் வா அப்படின்னு மெசேஜ் பண்ணுறா. ஆனால் பார்த்துட்டு கியூ போக மாட்டேங்கிறா. அடுத்து நம்ம கியூவை தான் காட்டுறாங்க. அவள் வீட்டுக்கு போயிட்டு சரி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லான்னு ஃப்ரூட்ஸ் எடுத்து வைக்கும்போது அதில் ஆரஞ்சு இருக்குது. ஆரஞ்சு பார்த்தோன்னே அவங்க கேங்கு கூட சேர்ந்து ஆரஞ்சு சாப்பிட்டு ஹாப்பியாக இருந்த மொமெண்ட்ஸ்லாம் ஞாபகம் வர, அவள் ரொம்ப மிஸ் பண்ணுறா அவங்கள. உடனே நம்ம சென்னுக்கு கால் பண்ணுறா. அட்டன் பண்ண, இன்னும் வீட்டுக்கு வரலையா, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறா கியூ. அதுக்கு சென்னை, வீட்டுக்கெலாம் வந்துட்டோம், நம்ம ஜியாங் தான் படிப்பில் ரொம்ப மோசமாக இருக்கானே, அதனால எல்லாம் சேர்ந்து படிக்கலான்னு எங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறா. பின்னாடி கிளாஸ் லீடர் பொண்ணோட வாய்ஸ் கேட்டோன்னே கியூ கடுப்பாகி, சரி நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடறா. அடுத்த நாள் ஸ்கூலில் இருக்க கேன்டீனுக்கு நம்ம சென்னு வந்து சாக்லேட் வாங்க போக, அங்கே ஆல்ரெடி டியூ இருக்கா. உன் பிரச்சனைலாம் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்குறா. இல்லை, எனக்கு அனலைஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். சென்னு கேட்க, எனக்கு அவ்வளோக்கா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஆனால் எந்த உறவுலையும் சந்தோஷம் இல்லாமல் சந்தோஷத்துக்காக பல முயற்சிகளை நம்ம முயற்சி பண்ணாலும் அது வந்து ஃபெயிலியரில் தான் முடியும், அது எப்பயுமே உனக்கு சக்ஸஸை கொடுக்காது. அது மாதிரி தான் லவ்வும் சரி ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி, நம்ம யார் மேலே அன்பு செலுத்துகிறோம் அந்த பர்சன் கரெக்டான ஆளாங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. சென்னும் போக, இது எல்லாத்தையும் பின்னாடி இருந்து நம்ம கியூவை கேட்டுட்டு செம்ம கடுப்பில் நின்றுட்டுருப்பா. அப்படியே கட் பண்ணால் இப்போ சென்னு வந்து பிரேக் டைமில், எனக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன்னு சென்னு சொல்ல, அதுக்கு கியூ, இல்லை நான் டாப் 10ல் வருவேன்னு எங்கள் அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், அதனால் கொஞ்சம் படித்ததுனால எனக்கு ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், அதனால தான் உனக்கு அப்படி தோணுது அப்படின்னு அவன் சொல்கிறா. இல்லை, உனக்கு ஏதாவது என் மேலே கோவமா, இன்னைக்கு கேக் சாப்பிட வரலன்னு நீ ஏதோ கூச்சிக்கிட்டியா என்ன அப்படின்னு சென்னு கேட்க, அப்படிலாம் இல்லை, ஆனால் நீயும் நானும் வெவ்வேறு உலகம், என் உலகத்தில் எனக்கு இருக்கிறது ஒரே ஃப்ரெண்டு தான், ஆனால் உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நீ யாரு கூடயாவது அதிகம் பேசி பழகினா எனக்கு அவ்வளோ பொசசிவ் ஆகுது, நம்ம இப்போ 2 பேரும் வெவ்வேறு கிளாஸில் இருக்கோம், இப்போ நிறையா ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறதில் என்ன தப்பு அப்படின்னு சென்னு கேட்க, அவங்கெல்லாம் ஜஸ்ட்டு கிளாஸ்மேட்ஸ், எனக்கு இருக்க ஒன் அண்ட் ஒன்லி ஃப்ரெண்டு நீ மட்டும்தான் அப்படின்னு கியூ சொல்கிறா. சென்னு, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ண நான் எவ்வளோ கஷ்டப்படுற தெரியுமா, ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்க, ஓ இப்போ டியூ சொன்ன அட்வைஸ் கூட உனக்கு அவ்வளோ சீக்கிரம் நீ எடுத்துக்கிட்ட, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உனக்கு நல்லது தான் சொல்லுவாங்க, இதுக்கப்புறம்
இதுக்கப்புறம் என்னை பார்க்க வராத, என்னை காண்டாக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுவா. அவ்வளோதான், அப்படியே அழுந்துகிட்டே கிளாஸ் ரூமில் போய் அழுந்துக்கிட்டே இருப்பா. அதை பார்த்த டியூ தான் டிஷ்யூ கொடுப்பா. ஜியாவும் சங்கும் என்னாச்சு, எதுக்கா அழுவுறா அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணால் அடுத்த வீக்கெண்டில் அவளை ஒரு லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. சென்னு ஜியாங் கிட்ட இப்போ உனக்கு சந்தோஷமாடா, என் ஃப்ரெண்ட்ஷிப் பாதிலேயே புட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு திட்ட. இங்கே பாரு, என்னை ப்ளேம் பண்ணாத, உனக்கும் அவளுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நான் பார்த்தேன், அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு சங்கு, இங்கே பாரு, சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ரைமரியிலேருந்து ஹை ஸ்கூல் போகிற வரைக்கும் வருவாங்க, சில பேர் ஹை ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் வருவாங்க, ஆனால் நம்ம லைஃப் லாங் யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு அவன் சொல்ல, உடனே ஜியாங்கு, அவன் ஒரு பேட் அட்வைஸரு, அவன் பேச்செல்லாம் நீ கேட்காத, சில ஃப்ரெண்ட்ஸ் தான் லைஃப் லாங் வருவாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்படியே ரெண்டு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் பேசுவோம். நான் மார்க் இந்த டைம் கம்மியாக எடுத்துட்டேன், நெக்ஸ்ட் டைம் ஹையாக எடுக்கணும், அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஜியாங் சொல்ல, இங்கே பாரு, எவன் வந்து டூட்டர் பண்ணாலும் நீ எல்லாம் ஹையெல்லாம் எடுக்க மாட்டேன், எப்பயுமே நீ லோ தாண்டா, நீ லாஸ்ட்டாக தாண்டா வருவ அப்படின்னு சென்னு கலாய்க்க. இங்கே பாரு, இந்த டைம் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன், இல்லைனால நான் ஃபர்ஸ்ட்ல வந்துருப்பேன் தெரியுமா அப்படின்னு ஜியாங் சொல்ல, உடனே சென்னு, நீயே பாரு, சங்கெல்லாம் எப்பயாவது டாப்ல இருந்து கீழே இறங்கியிருக்கானாடா அப்படின்னு கேட்க, இங்க பாரு, அவன் கூட என்ன கம்பேர் பண்ணாத, உனக்கெல்லாம் நன்றியே இல்லையா, உனக்கு டூட்டர் பண்றதுக்கே நான் தான் அவன்கிட்ட சொன்னேன் அப்படின்னு இவன் கலாய்க்கிறான். இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்த்து சங்கு, சரி விடுங்க பார்த்துக்கலாம், நீ தாண்டா என்னை விட பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அப்படியே இவங்க 3 பேர் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஜியாங்கு, எங்க வீட்டுல பழைய சோறு கீது இருந்தா உங்களுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அதே சமயம் டியானோட ஃபேமிலி வராங்க. அவங்க அப்பா அவனை கழுவி ஊத்துறாங்க. ஏண்டா உன்னால ஃபர்ஸ்டே வர முடியாதா, நீ எல்லாம் பிள்ளையாடா, சங்கு மாதிரி பிள்ளைனா அவன் மாதிரி இருக்கணும்டா அப்படின்னு கத்திக்கிட்டே போறாரு. உடனே நம்ம டியானு, பிள்ளைனா அவன் மாதிரி இருக்கணும்னா அவங்க அப்பா மாதிரி நீங்களும் என்னை புத்திசாலியாக பெற்றிருக்கணும், நீங்கள் ஏன் என்னை இப்படி மூளை இல்லாமல் பெற்றீங்க அப்படின்னு அவன் கேட்க, அவங்க அப்பா சரியான கட்டுப்பாய் கத்த வராரு. அப்போ உடனே அவங்க அம்மா, டே அமைதியாக இருங்கடா ப்ளீஸ்டா, பக்கம் பார்த்தா மானம் போகும்டா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது இதெல்லாம் 3 பேர் மேலே நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே ஜியாங்கு, டே டியான், எனக்கு இங்கிலீஷில் டவுட் இருக்குது, வந்து எனக்கு கிளாரிஃபை பண்ணி விடுறியா அப்படிதான் டைமிங்குன்னு அவங்க அம்மா, சரி போய் சொல்லி கூட்டுடா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார். உடனே ஜியாங்க, இங்க பாரு, அவங்க அப்பா சாவடிக்காம அவர்கிட்ட இருந்து நான் தான் உன்னை காப்பாத்திருக்கேன், எனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போய் சாப்பாடுலாம் போடுறாங்க. என்னை வச்சு காமெடி எதுவும் பண்ணலையே அப்படின்னு டியான் கேட்குறான். சே அப்பெல்லாம் எதுவும் பண்ணல, இந்த அடிப்பட்ட கன்னத்துக்கு முட்டை வச்சு உருட்டுன்னு முட்டை எடுத்து கொடுக்குறாங்க. ஜியாங்க, உங்க அப்பா ரொம்ப பொலைட்டுன்னு நினைச்சேன்டா, இவ்வளோ ஆக்ரோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சு பார்க்கல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சென்னு, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ மோசமா இல்லையே அப்படிங்கிறா. இல்லை, நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் வளர்ந்தோம், இவன் தான் எப்பயுமே படிப்புன்னு படிச்சுக்கிட்டே இருப்பான், கூட போட்டி போடுவான் ஜியாங் சொல்ல, நான் என்ன பண்ணுறது, ஸ்கூல் சிஸ்டமே அப்படிதான் இருக்கு அப்படின்னு டியான் சொல்கிறான். சரி, இனிமேலாவது நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்னு சென்னு சொல்ல, இல்லை எங்கள் அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு டியான் சொல்கிறான். சரியான அம்மா பிள்ளடா நீ அப்படின்னு அவன் நம்ம ஜியாங் கலாய்க்க, அவன் வந்து கோச்சிக்கிட்டு போயிடுறான். அடுத்த நாள் ஸ்கூலில் எல்லாரும் அக்ரிகல்ச்சர் ட்ரிப்புக்கு போகிறோம், ரெடியாக இருங்கன்னு அவங்க சார் சொல்ல எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க. நம்ம ஜியாங் கேமரா எடுத்துகிட்டு, நீங்களாம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கா. எல்லாம் அந்த ஃபீல்டுக்கு போயிட்டாங்க. எல்லோரும் களை வெட்டுறது, புல் இருக்கிறதுன்னு எல்லாம் கீச்சு கூட்டிகிட்டு போய் இப்போ டான்ஸ் கீன்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணுவோன்னு பார்த்தா மொட்டை வெயிலில் புல்லை பிடிங்கி விட்றாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அவள் தப்பாக பண்ணிகிட்ருக்கிறத பார்த்து நம்ம சென்னை இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தரா. அதை பார்த்த சங்கு, எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு அவனும் கற்றுக்குறான். அப்படியே கட் பண்ண சமைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சங்கு கோழி ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்த ஜியாங்க, டே மனுஷனை பண்ற மாதிரி கோழியை பண்ணாதடா, சீக்கிரம் வெட்டுடா அப்படின்னு அவன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். அதை நம்ம சென்னும் சங்கும் ஒட்டுக்கா எல்லா வேலையும் பண்றதை பார்த்து நம்ம கிளாஸ் லீடர் பொண்ணு, இவங்களுக்குள்ள என்னமோ இருக்கு அப்படின்னு நம்ம ஜியாங் பக்கத்துல நின்றுட்டு சொல்லிட்டு இருக்கா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஏதாவது ஒன்று பேசிட்டு தெரியாத
அப்படின்னு கலாச்சி விடுறான். அந்த இடத்துக்கு டியூட் படிச்சுக்கிட்டே வந்தவ அதுக்கு பேரு தான் லவ் அப்படிங்கிறா. அதை கேட்ட கிளாஸ் லீடர் பண்ண பார்த்தல அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு ஜியான் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே டியான் அங்க வரான். வந்த உடனே எப்ப பாரு ரொமான்ஸ் படிப்பு தவிர எல்லாத்தையும் பண்ணு நீ அப்படின்னு அவளை திட்டிட்டு சார் கிட்ட, சார் இங்க யாரோ கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு போட்டு கொடுத்துட்டு போயிடுறான் ஜியாங் உடனே துரத்திட்டு ஓடுறான் டியான. அப்படியே ஒட்டுக்கா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்ப ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடலான்னு ரவுண்டு கட்டி உட்கார டியான் எனக்கெல்லாம் ஒன்றும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறான். அப்போ கரெக்டா சங்குக்கு வயிறு கலக்க ஆரம்பிச்சிருது. அவனும் நான் ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். மீதி எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்கும் போதே யார்கிட்ட சின்ன நம்பர் கார்டு வருதோ அவங்க தான் தோத்தவங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜியாங் தோத்து போயிட்டான். உடனே கிளாஸ் லீடர் பொண்ணு, நீ யார் பக்கத்துல உட்காரணும்னு ஆசைப்படுற நம்ம கிளாஸ்ல அப்படின்னு கேட்க, சங்குதான் அப்படின்னு அவன் சொல்றான். உண்மை சொல்லு அப்படின்னு கேட்கறான். உண்மையா அவன் பக்கத்துல தான் நான் உட்கார ஆசைப்படுறேன் அப்படின்னு அவனும் சொல்ல, சரி பொண்ணுங்களை யார் பக்கத்துல உட்காரணும்னு ஆசைப்படுற அப்படின்னு அவ கேட்க, இதெல்லாம் போங்காட்டம், நீ தான் ஒரு கொஸ்டின் தான் சொன்ன, ஆன்சர் பண்ணிட்டேன், இப்போ அடுத்த ரவுண்டுக்கு போ அப்படின்னு தடுத்து விட்டாரான். திருப்பி அடுத்த ரவுண்டு போடுறாங்க. திருப்பி அவன் தான் தோத்து போறான். உடனே அந்த பொண்ணு இப்ப சொல்லு அப்படின்னு கேட்க, உன் பக்கத்துல அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், ரெக்க கட்டி பறக்காத குறையா வெக்கப்பட்டுக்கிட்டு அடுத்த ரவுண்டு கார்டு போட்டுட்டு இருக்கா. அதே அடுத்த ரவுண்ட்ல நம்ம சென்னு தோத்து போக நம்ம ஜியாங்கு நீ யாரை ரொம்ப அட்மைட் பண்றேன்னு கேட்க, என்ன சொல்லுங்கிற மாதிரி கையை காட்டுறான். அவன் நான் சங்கை தான் அட்மைட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சங்கு வந்துடுறான். திருப்பியும் அவன் ரெஸ்ட் டிஷ்யூ வாங்கிட்டு போயிடுறான். இன்னும் உடனே ஸ்வீட் பொட்டேட்டோ வேற சூப்பு வச்சு குடிச்சா உடனே லூஸ் மோஷன் ஸ்டாப் ஆயிடும்னு சொல்லி ஜியாங்கையும் கிளாஸ் லீடர் பொண்ணையும் கூட்டிட்டு ஃபீல்டுக்கு போறா. அப்ப ஜியாங்கு, என்ன அவனுக்கு விஷத்துக்கு இது கலக்கிட்டியா என்ன, அவனுக்கு இப்படி பிடிக்கி விடுது அப்படின்னு கலாச்சிட்டே கூட்டிட்டு போறான். அவனுக்கு வேற எதுன்னே தெரியல. அப்புறம் நம்ம சென்னு தான் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி வேற கரெக்டா கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துடுறாங்க. வரும்போது கியூவை பாக்குறாங்க. கியூ இப்ப எப்படி இருக்கு சங்குக்கு, நல்லா இருக்கானான்னு கேட்கறா. நல்லா இருக்கா, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நம்ம கிளாஸ் லீடர் பொண்ணு சொல்றா. ஆனா நம்ம சென்னு எதுவுமே சொல்லல, அவளையே தான் பார்த்துட்டு இருக்கா. அப்படியே நம்ம சங்குக்கு ஜியாங்கு ஹாட் வாட்டர் கொண்டு போய் கொடுத்துட்டு, உனக்காக சென்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோட வேர்லாம் கண்டுபிடிச்சு சைனீஸ் மெடிசன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கா, அவ கொண்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவ கொண்டு வர வேண்டாம், நீ போய் வாங்கிட்டு வா ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு அவன் கெஞ்சி கேட்குறான். டே அவ தாண்டா உனக்கு கஷ்டப்பட்டு ரெடி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வேண்டாம் நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சங்க அமுச்சு விட்டுறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல்.